ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் படத்தின் விமர்சனம் இருக்கிறது. பாயல் கபாடியாவின் ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் இப்படம் இந்த ஆண்டு நடந்த கேன்ஸ் விழாவில் கிராண்ட் பிரிக்ஸ் பரிசை பெற்றிருக்கிறது. மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கேரளாவை சேர்ந்த பல நர்ஸாக பணியாற்றுகின்றனர். அந்த நர்சுகள் சீனியர்கள் ஒருவரான பிரியாவும் ஜூனியர்கள் ஒருவரான அனுவும் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். பிரபாவின் கணவர் ஜெர்மனியில் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு அங்கு சென்றவர் மீண்டும் இந்தியா திரும்பவே இல்லை. கேரளாவில் உள்ள கிராமம் ஒன்றில் பெற்றோர் வசிக்க மும்பையில் வாழும் அனு அவர்களோடு மொபைலில் கூட பேச தயாராக இல்லை. எந்நேரமும் கல்யாண பேச்சு தவிர வேறு எதையும் அவர்கள் பேசுவதில்லை என்பதை பிரபாவிடம் குறையாக சொல்கிறார். இல் ஷிபாஷ் என்ற இளைஞரை காதலிக்கிறார் அனு. இது மருத்துவமனையில் உள்ள பல பணியாளர்களுக்கு தெரியும். ஒருமுறை அந்த தகவல் பிரபாவிடம் சொல்லப்படுகிறது. ஆனால் அது பற்றி அவர் அனுவிடம் எதுவும் கேட்கவில்லை. அதே நேரத்தில் அவருக்குள் இருக்கும் தாபம் ஒருமுறை அனுவிடத்தில் ஆத்திரமாக வெளிப்படுகிறது. மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை பார்ப்பவர் பார்வதி. அவர் வாழும் வீட்டை ஆக்கிரமிக்கிறது ஒரு கட்டுமான நிறுவனம். அப்பகுதியில் உள்ள பலரிடம் ஆவணங்களை வாங்கிக் கொண்டு பணத்தை அல்லது வேறு பகுதியில் இடத்தை வழங்குகிறது. ஆனால் பார்வதியிடம் வீட்டுக்கான ஆவணம் ஏதும் இல்லை. 22 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த வீட்டை பிரியவும் முடியாமல் தனிக்குடித்தனம் சென்ற மகளோடு இருக்கவும் முடியாமல் சொந்த ஊரான ராஜகிரிக்கு திரும்ப முடிவெடுக்கிறார். வீட்டில் உள்ள சில பொருட்களை எடுத்துக்கொண்டு பார்வதி கிளம்ப அவருடன் அனுவும் பிரபாவும் செல்கின்றனர். அங்கு சென்ற பிறகு அனுவின் காதலரும் பின்னால் வந்தது இருவருக்கும் தெரிய வருகிறது. பின் என்ன நடந்தது என்பதை சொல்கிறது இப்படத்தின் மீதி. பிரபா, அனு, பார்வதி ஆகிய 3 பாத்திரத்தில் பிரபாவாக எடுக்கும் உணர்வுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது திரைக்கதை. கூடவே ஒரு ஆண் பெண்ணின் தனிப்பட்ட உறவு எப்போது சக மனிதர்களுக்கு உறுத்தலாக தெரியாது என்பதற்கான பதிலும் படத்தில் சொல்லப்படுகிறது. காலை முதல் மாலை வரை ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட பெருநகர் மனிதர்களிடத்தில் எப்போதாவது ஒருமுறை எழுகின்ற இந்த பிழைப்பு எதற்காக என்ற கேள்வி